10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299440. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இன்று இந்த நேர்காணல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க கிட்ட பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். ஆதவ் அர்ஜுனா விகடன் விழா மேடையில் அது நடந்தப்பவும் சரி, அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, விஜய் எந்த அளவுக்கு பேசினாங்களோ இல்லையோ, ஆனால் ஆதவ் அர்ஜுனா பெயர் இப்போ வரைக்குமே எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்போ ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் கூட திமுகவினுடைய அழுத்தம் காரணமாக தான் என்ன கட்சியிலிருந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க, இது தலைவர் அவர்கள் முழு மனதோட முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் உடன்படுறேன், அப்படிதான் நான் நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு டெல்லி போகிறதுக்கு முன்னாடி ராத்திரி ஒரு ஃபேஸ்புக் லைவ் பண்ணுறாரு. அதில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது அப்படின்றாரு. என்னிடம் நேரடியாக யாரும் பேசவில்லை, ஆனால் அமைச்சர் பெருமக்கள் மற்றவர்கள் எல்லாம் பேசுகிறதாக எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அழுத்தம் நேரடியானது இல்லை, ஆனால் அந்த அழுத்தம் இருந்ததுங்கிறது உண்மைதான். அதை திருமாவளவன் அவர்களே குறிப்பிட நெருக்கடிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. நெருக்கடினாலும் அழுத்தம்னாலும் ஒன்று தாங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இவ்வளோ நெருக்கடியில் இருந்தும் இவ்வளோ நெருக்கடி தரப்பட்டும் எதற்காக அந்த கூட்டணியில் தொடர்ந்துட்டே இருக்காங்க? காலம் அறிந்து செய்யணும் அப்படிங்கிறது திருமாவளவன் போன்ற முதிர்ச்சி அடைந்த தலைவர்களுக்கு தெரியும். ஆதவ் அர்ஜுனா போன்ற புதிய அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் வியூக வகுப்பாளர். அவர் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறாரு. இப்போ ஒரு 5 பை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணார் பீகாரில். 5லையுமே அவர் 4வது இடமோ 5வது இடமோ தெரியல, எனக்கு அப்படி தான் பண்ணார். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான் வெற்றி பெற வைப்பேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் தான் வெற்றி பெறும்போது எவ்வளோ சேலஞ்சுங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுதான் அறிவுரை சொல்வதற்கும் செய்வதற்கும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். சொல்கிறது ஈஸி. என்ன கிரிக்கெட் விளையாடுறாம்போ, என்ன இந்த ஸ்ட்ரோக் எப்படி அடிச்சிருக்கணும் தெரியுமான்னு சொல்லலாம். பேட்டை அங்கே பிடிச்சோம்னா தெரியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் பின்னிருந்து இயக்குபவர்கள் இயக்கியிருக்கிறாங்க. அவங்க அவங்களோட அதுக்கு இந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் முன்னிருந்து இயங்கும்போது அதில் வேற ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு அது கேமே வேற, அது வேற. அப்போ திருமாவளவர்களுக்கு எப்போ செய்யணுங்கிறது தெரியும். அவர் கூட்டணி இருக்கணுமா, இருக்க வேண்டாமா, வெளியே போகலாமா, இப்போ அவசரமே இல்லையே. இன்னும் 1.5 வருஷத்துக்கு அவங்களுடைய ஆட்சி தான், திமுக ஆட்சி தான். எலெக்ஷனுக்கான ஃபீவர் ஒரிஜினலாக யார் யார் எங்கெங்கே இருக்கிறா, யார் யார் எங்கே இருக்க போகிறாங்கிறது 2025 டிசம்பரில் தான் தெரிய போகுது. அது வரைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி நம்ம பேசிக்கிற தருணத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர் கடுமையாக பேசி இப்போ கடலூரில் பேட்டி, நான் எங்களுக்கு என்ன பிச்சை போடுறீங்களா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களாம் நாங்கள் வர சொல்லி கேட்டோம், வரல, ஓகே கூட்டிட்டு வெளியே போங்க, வெளியே போய் என்ன செய்ய போகிறீங்க? சும்மாவே சட்டசபையில் உங்களை சபாநாயகர் பேச விட மாட்டார். அவர் பேசும்போது வேல்முருகன் தெரியும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுவார் பல சந்தர்ப்பத்தில். அப்புறம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அப்போ அப்படி தான் உட்காந்துருக்கணும், அதுதான் கணக்கு. அப்போ திருமாவளவன் போன்றவர்கள் இப்போ வேல்முருகன் ஒரு எம்எல்ஏ, திருமாவளவன்ட்டு 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சியாக, ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக இருக்கிறார். அப்போ இன்னும் கொஞ்சம் நிதானம் சொல்ல, அவர் வெளியே போக மாட்டாருன்னு சொல்லல. அவருங்க நீங்கள் ஏன் வெளியேறலன்னு கேட்குறீங்களே, அப்போ எப்போ என்ன செய்யணும் அவருக்கு தெரியும் சொல்ல. அவர் வெளியேறுவார், வெளியேறாமல் இருப்பார். எப்பங்கிறது அப்ரோப்ரியேட் டைம், இடம், பொருள், ஏவல் 3மே பார்க்கணுங்கிற நமக்கு பால பாடம். அது தெரியாமல் இல்லை. அது அவர் கோவப்பட்டால் ரோசப்பட்டால் அது வெளிப்படுத்துறதுக்கான விதமும் இருக்குது, நேரமும் இருக்குது. அது ஒரு நேரம் கருதி அவர் செய்வார்னு நான் நம்புறேன். இப்போ இந்த ஒரு தருணத்தில் வேல்முருகன் அவர்கள் குறித்து நீங்கள் சொன்னதுனால இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, வேல்முருகன் அவர்கள் டிமாண்ட் வைக்கிற இடத்துல தற்போது வரைக்கும் வரலை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கும்போது, அவர்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது எல்லா கூட்டணிகளிலும். இப்போ வந்திருக்கக்கூடிய தாவைக்காவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லா கூட்டணிகளிலுமே ஒரு டிமாண்ட் இருக்குது. அப்போ வேல்முருகனை விட ரொம்ப விக்ரஸாக கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறது திருமாவர்கள் தானே. அந்த கேள்வி கேட்குற இடத்தையும் அவர் விட்டு கொடுக்குறாரு. நிறைய இடங்கள்ல கேள்வியை கேட்கறது இல்லையா? கேள்விக்கு வேல்முருகன் அவர்களுக்கும் டிமாண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் விலை போகாத பொருளாக மாறல, அவருக்கான மதிப்பு இருக்குது. கட்டாயமாக அதோட பெருசாக விசிகாக இருக்குது, அதில் எந்த குழப்பம் இல்லை. ஸோ விசிகாவும் தமிழக வாழ்வுரிமை கழகமும் ஒன்று நம்ம சொல்லிடுறதுக்கு இல்லை, அதில் குழப்பம் இல்லை. ஆனால் நான் சொன்னது திருமாவளவன் கேள்வி கேட்டு தான் அடையணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அதை எப்படி செய்யணுங்கிற ஒரு தெரியும். ஆர்ப்பாட்டம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், இணக்கமாக இருக்கலாம், தோழமை சுட்டுதலாக இருக்கலாம். ஒன்னொன்றுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது நீங்கள் எதிர்பார்ப்பது போல பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் தான் ஒரு கட்சி நடத்திக்கணும், தெரியுங்களா? ஆதவ் அர்ஜுனா விரும்புவது போல திருமாவளவன் செயல்படணும்னு நினச்சிங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தான் கட்சி தலைவராக இருக்கும். இங்கே திருமாவளவன் போல தான் செயல்படணும்.
அதில் வந்து அவருக்கு ஒரு வியூகம் இருக்குது, அவருக்கு ஒரு வழிமுறை இருக்குது, அவர் கற்றுக்கொண்ட பாடம் இருக்குது, அதன் அடிப்படையில் அவர் செயல்படுறார். அந்த பாடம் சரியாக இருந்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு வந்து 8% வாக்கு, இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம், 2 MP 4 MLA, இது அத்தனையுமே அவருடைய பாதையில் பயணிச்சு தான். இந்த கட்சியிலேருந்து திரு செல்வ பெருந்தை உட்பட பலர் விலகி இருக்கிறாங்க, பலர் சைலண்டாக இருந்திருக்காங்க, பலர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க, பலர் பாடுறாங்க. எல்லாத்தையும் கடந்து தானே வந்தார். கடந்து வந்து இன்னைக்கு இந்த 25 ஆண்டுகள், 4 நூற்றாண்டுகளில் அவர் வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாறி நிற்கிறார். அவருக்குன்னு ஒரு பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அது வந்து அவர் அந்த நிதானத்தினால் அடைஞ்சார் நினைக்கிறாரு. இன்னும் நிதானமாக கொண்டு, ஏன்னா அவருக்கு வந்து ஆவேசம் குறைஞ்சு விவேகம் அதிகரிச்சிருச்சு. முன்னாடி ஆவேசம் அதிகமாக இருந்துச்சு, விவேகம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து அது விவேகம் கூடிருச்சு, ஆவேசம் வந்து குறைஞ்சிருச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டீல் பண்ண நினைக்கிறார். அதனால அவருக்கு திமுக மீது கோபம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒரிஜினல் சொல்ல போய் இன்னொருத்தர் அழுத்தம் கொடுத்துட்டு வந்து திருமாவளவன் வந்து ஒரு வாழை மட்டை போல இருப்பார், எதையுமே உணர்ச்சி பட மாட்டார் அப்படின்னு நினைக்க முடியாது. அவருக்கு வந்து ரோசம், கோபம் எல்லாமே உண்டு. அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியும். அதில் நம்மை போன்றவர்கள், வேடிக்கை பார்ப்பவர்கள், வெளியில இருந்து சொல்றவங்க, கருத்து சொல்றவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. அங்க இருக்கிறவருக்கு தெரியணும் எந்த பாலை எப்படி அடிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனா அதே சந்தர்ப்பத்துல எந்த பாலை எப்படி அடிக்கணும்னு திருமாவர்களுக்கு தெரிந்திருந்தாலுமே சில பாலை வந்து நீங்க டாட்டா தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறது வெளியில இருந்துல சார் வருது, திமுகவில இருந்து வருது. திமுகவில இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறது விசிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். லாங் ரோப் அவர் வந்து திரு ஆதவர்ஜுனாக்கு கொடுத்தாரு. ஆதவர்ஜுனா வந்து ஏற்கனவே தந்தி டிவியில் கொடுத்த பேட்டியிலேருந்து அவர் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களை பேச ஆரம்பிச்சாரு. ட்வீட்டில் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களை பேச ஆரம்பிச்சாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பிங்கான விஷயங்களை பேச ஆரம்பிச்சாரு. அதில் திருமாவளவன் அவர்களே பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு ட்வீட் போட்டு டெலிட் பண்ணி பண்ணதை பார்த்தோம். அவருக்கே ஒரு இப்போ அப்ரோப்ரியேட்டான யோசனை இருந்த நேரத்தில் இவர் அதை முன்னிறுத்திட்டே இருந்தார். ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் இந்த சிக்கலுக்கான அந்த கூட்டம் புத்தக வெளியீட்டில் வரும்போது அவர் சொல்லி அனுப்புறார், நீங்கள் நடந்துக்கங்க, கலந்துக்க எல்லாம் பண்ணுங்க, அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா அது வந்து இது நேரம்லன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அனுமதி நீங்கள் கேட்டீங்க, அனுமதி அவர் கொடுத்தாரு, அப்போ ஒரு அட்வைஸும் சேர்த்து கொடுத்தாரு. அந்த அட்வைஸை கேட்கல, அப்போ தான் அவர் விடுறார். அப்போ இந்த லாங் ரோப் வந்து அவர் திரு ஆதவர்ஜுனா கொடுக்குறாரு. அதே மாதிரி லாங் ரோப் திருமாவளவன் திமுகவுக்கும் கொடுப்பார். அது வந்து படக்கு நீங்கள் வந்து இப்போயே சொல்லுங்கள், 2 பால் டாட் பால் ஆடுங்கன்னு சொன்னால் டாட் பால் ஆடுறது இப்போதைக்கு தப்பு இல்லைன்னு அவர் நினைக்கலாம். நாளைக்கு வந்து உங்களுக்காக நான் டாட் பால் ஆடினேனே, எனக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்கலாம். அதன் மூலமாக ஒரு மற்ற கட்சிகளுக்கு கிடைக்காத ஒரு ஆதாயத்தை அவர் அடையலாம். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இத்தனை பெரிய கூட்டணியாக இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய இடம் எல்லோரில் ஒன்று அப்படின்னு 10ல் 1 அப்படின்னு இல்லாமல் தன்னுடைய இடம் 3வது திமுக, காங்கிரஸ், விசிக அப்படிங்கிற ஒரு இடத்தை அவர் அடையலாம். அதற்கான வாய்ப்புகள் திமுக கொடுக்கப்படலாம். அப்போ நாங்கள் உங்களுக்கு 2 விட்டு கொடுக்குறோம்ல, நீங்கள் எங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லலாம். அந்த லாங் ரோப் வந்து கட்சிக்குள்ள மட்டுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கூட்டணிக்குள்ளேயும் இருக்க முடியும். அது திருமாவளவனுக்கு தெரியும். அதே சமயத்தில் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் இங்கே போராட்டம் நடத்தும் போது அவர்கள் மீதான நடவடிக்கை ஏதோ ஒரு கட்டத்தில் பல கட்ட தலைவர்களால் தடுக்கப்படுது, இல்லை எதிர்ப்பு வந்து தெரிவிக்கப்படுது. மதுரையில் தற்போது நடந்த ஒரு போராட்டத்தின் போது 21 பேர் மீது வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளோ பாதிக்கும் தெரியுமா? ஆனால் அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இதை கூட நம்மளால் கேட்டு ரிவோக் பண்ண முடியல. அப்படின்னும் போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஆதங்கத்தையும் அவர் வெளிப்படுத்துறாரு. இது சரியான ஆதங்கம். கூட்டணி கட்சியில் இருந்தால் நான் சட்டத்தையே மாற்றிடுவேன் அப்படின்னு நினைச்சாருன்னா அதுதான் தப்பான பார்வை. நான் எதிர்கட்சியாக இருந்தால் நான் எஃப்ஐஆர் போடுவேன், ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டால் ஜெயிலில் வைப்பேன். அதை எடுத்து இவர் ஜனநாயகம் பேச, இவர் வந்து திரு ஆதவர்ஜுனா போராடம்லாம் ஜனநாயகம் தானே பேசுகிறாரு. ஜனநாயகப்படி நான் பேசுகிறேன், ஜனநாயகப்படி பேசுகிறேன், மன்னராட்சி கூடாது, ஜனநாயகம் தானே பேசுகிறாரு. ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் அது பிடிச்சி உள்ளே வச்சிடலாம். அப்போ எதிர்கட்சிக்காரங்கண்ணே நீங்கள் வந்து வரக்கூடிய அதிகாரிகளை மிரட்டுவீங்கன்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடாது. கூட்டணி கட்சினா நீங்கள் மிரட்டுவீங்க, எதிர்கட்சினா நீங்கள் வந்து சும்மா இருந்தால் கூட பிடிச்சி உள்ளே போட்டலாம். இதுதான் இவர் பேசுகிற ஜனநாயகமா? இதான் இவர் விரும்பிக்கிட்டு இருந்த ஜனநாயகமா? அப்போ நீங்கள் ஜனநாயகம்னா எல்லோருக்குமானது தானே? ஜனநாயகம்னு எல்லோருக்குமான, ஜனநாயகம்னா ஆளுங்கட்சிக்கானதா? ஆளுங்கட்சி கூட்டணிக்கானதா? ஜனநாயகம் எதிர்கட்சிகளுக்கு கிடையாதா? எல்லாரும் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் என்னைக்கா பேசுங்களா? இது வரைக்கும் ஒரு ஃபேஸ்புக்குக்காக, ஒரு ட்வீட்டுக்காக, ஒரு ஸ்டேட்டஸுக்காக கைது பண்ணப்பட்ட யாருக்காக குரல் கொடுத்துருக்காரா ஜனநாயகவாதி திரு ஆதவர்ஜுனா? அதை நம்ம யோசிக்க வேண்டாமா? அப்போ வந்து அவர் வந்து அவருடைய கட்சி நலன்னு சொல்றார். அவருடைய கட்சி நலன் திருமாவளவன் நல்லா தெரியும் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு சாதி பாகுபாடு பார்க்கப்படுதுன்னு சொல்றாரு. யாருக்கு இடையில இந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ண விஷயத்துல சாதி பாகுபாடு இருக்கு, இதை கம்யூனிஸ்ட் கிட்ட போய் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. 2ஆ பிரிச்சுப்போம். விடுதலை சிறுத்தைகள்ல பண்ணா ஜாதி பாகுபாடுன்னு சொல்றோம். விடுதலை சிறுத்தைகள் 90% பேர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப நீங்க யார் அரெஸ்ட் பண்ணாலும் உடனே ஜாதி சொன்னீங்கன்னா அப்புறம் என்னதான் சொல்லி நீங்க? அது ஒண்ணுமே. ஆராசா மீது 2G வழக்கு வந்த போதே கலைஞர் அவர்கள் வந்து ஜாதி காரணமாக பண்ணாங்கன்னு ஒரு போடு போட்டார். புரியுங்களா? அது இது எல்லாத்துக்கும் நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்ப என்னதான் செய்யறது? உங்களுக்கு இந்த கணக்கு இருக்குல்ல. இது வந்து கொடிக்கம்பத்துடைய உயரத்தை மாற்றி வச்சு போனது, சொல்லாம கொள்ளாம வந்து பெர்மிஷன் வாங்காம படகு கொடியேற்றி போனப்போ தான் எங்களுக்கு தெரியுங்கனால கலெக்டர் ஒரு நடவடிக்கை எடுக்க போய் அந்த அதிகாரிகள் வந்து பதறி அடிச்சு அப்புறம் அப்போ நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அப்போ நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், எஃப்ஐஆர் போடப்படுது. ஸோ இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் இது. அதனால வந்து அவங்க உள்நோக்கம் கிடையாது, ஜாதி எங்க காரணம் கிடையாது. எந்த கொடி போட பாஜக கொடியே ஏற்ற விடலையே.
பாஜக கொடியை ஏற்ற அப்போ எந்த ஜாதிக்காக பாஜக எந்த ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அது உங்களுக்கு காதலே விழாதா? எந்த ஊர்லேயும் கொடியை தொடாமல் தடுத்தாங்களே, இருக்கிற கொடியை மாற்ற விடாமல் தடுத்தாங்க, இருக்கிற கொடியை வெள்ளடிக்க விடாமல் தடுத்தாங்க. பாஜகவுடைய தலைவருடைய வீட்டு வாசலை கொடியேற்ற முடிஞ்சதா? அது எந்த ஜாதியினால? அவர் கவுண்டர் சமுதாயங்கிறனாலயா? எல்லாத்துக்கும் நீங்கள் ஜாதி சாயம் பூசிட்டே போனீங்கன்னா அப்புறம் நியாயம் இல்லாமல் போயிரும்ல. அது ஒரு பக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தளவுக்கு திரு CITU சவுந்தரராஜன் அவர்கள் ஆதவர்ஜுனாவோட மோசமாக பேசிட்டாரு டிஎம்கே கவர்மெண்ட்டை. ஆனால் CITU சவுந்தரராஜன் அவர்கள் பேசினாருங்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு கூட தெரியுமான்னு தெரியாது. யாருக்குமே தெரியாத மேட்டரில் வந்து அவங்க பேச மாட்டாங்க, யாருக்கு தெரியலப்பா இது பண்ணிருக்காங்க விட்டுருவாங்க. இவர் பொதுவெளியில் பேசிட்டாரு, ரொம்ப பெரிய முழு வெளிச்சம் இருந்த இடத்துல பேசிவிட்டார். அவ்வளோதான். இவரும் தனியாக வந்து யாருக்கும் தெரியாமல் ஓரமாக பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பெரு வெளிச்சம் கிடைச்ச பேசிட்டாரு. அதனால வந்து இப்போ ஊர் பூரா தெரிஞ்சு வச்சு பேசிட்டாங்க. CITU சவுந்தரராஜன் வந்து அடையாளம் கட்டினா நீங்கள் 4 பேர் தேட வேண்டிய யார் இந்த சவுந்தரராஜனா அந்த சவுந்தரராஜனா டிஎம் சவுந்தரராஜனா நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். அவர் வந்து ஒரு ஒரு வெளியில் அவ்வளோ பிரபலமாகாத ஒரு பெரிய தொடர், வயது முதிர்ந்தவர், அனுபவஸ்தர், ரொம்ப காலமாக இருக்கிறார். ஆனால் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் CITU வந்து விமர்சனம் பண்ணிச்சு அப்படின்னா அப்படியா CITU யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ அதை வந்து அவங்க பெருசாக கண்டுக்கல, வெளியில் வெளிச்சம் இல்லைங்கனால அதை அவங்க பேசி கூட்டணி வரும்போது சரி பண்ணி கொடுவாங்க, இல்லாட்டி 215 கோடி கொடுத்துருவாங்க, அவங்க பேசாமல் ஆயிடுவாங்க. அது முடிஞ்சு வச்சுக்காது. இங்க வந்து இவர் பெரு வெளிச்சத்தில் பேசினதுனால அது ரியாக்ட் பண்ண முடியும். ஏங்க உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த வாங்குறாரு, உங்களால ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னா அது திமுக அசிங்கமாக நினைக்கிறாங்க. அதனால அவங்க அவர் ஆதவர்ஜுனா குறிப்பிட்ட போல திரு ஏவாவல்கிட்ட சொல்றாங்க, ஏவாவல் அவர்கிட்ட சொல்றாரு, அவர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறார், நடந்திருக்கு. ஆனா அந்த ஆதகமே எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. நான் தந்தை ஸ்தானத்துல வச்சு மதிக்கக்கூடிய திருமாவர்களை ஒரு விழாவுக்கு கூப்பிடுறேன், ஆனா அந்த விழாவிற்கு அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் வேலு அவர்களே போய் பேசுறாரு. இல்லை நீங்கள் போகாதீங்க, இந்த மாதிரி தலைமையில் வந்து விருப்பப்படலை நீங்கள் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தடுக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் இன்னைக்கு மேடையில் வந்து பேசினேன், நான் எந்த பேப்பரையும் வச்சு பேசல, என்னோட ஆதங்கத்தை தான் தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு 10 பேருடைய அறிவுரை பின்னணியில் இருக்கலாம். ஆனால் அறிவுரை கொடுத்தவர்கள் பெருமை தர முடியாது. உங்களுக்கு திரும்ப ஒரு உதாரணம் சொன்னேன். திரு ஆதவர்ஜுனாவோ திரு பிரசாந்த் கிஷோரோ சுனிலோ இன்னும் மற்ற பெருமக்களோ வந்து நாங்கள் ஐடியா கொடுத்தா ஒரு கட்சி ஆட்சி கொண்டு வந்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து தயவு செய்து கமலஹாசனை வந்து முதலமைச்சராகட்டும். புரியுங்களா? அப்போ அவங்க ஐடியாவால் முதலமைச்சரானாலும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத திரு கமலஹாசன் 2026 ஆட்சியை பிடித்தாருன்னா அது பிரசாந்த் கிஷோரால் நடந்தது, சுனிலால் நடந்தது அப்படின்னு நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெல்வதற்கான ரேஸில் இருக்கக்கூடிய குதிரையில் கூட உட்காந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு 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 காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ண இப்படி பண்ணுவோம் சார், இப்படி பண்ணுவோம் சார், இது வேண்டாம் சார், சின்ன சின்ன விஷயம் கட்டாயமாக உங்களுடைய மூளை எங்கே இருக்குது அதில் மறுக்கலை. ஆனால் நீங்கள் வந்து இல்லாத ஒன்றை சந்திரகுப்த மௌரியரை உருவாக்கின ஒரு சாணக்கியர் போல இல்லாத ஒன்றை உருவாக்கினே நீங்கள் உருவாக்கலை. ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய குதிரையை டியூன் பண்றீங்க. சார் இப்போ ஃபாரின்ல இந்த மாதிரி ஃபுட் வந்துருக்கு, இதை கொடுப்போம் சார், இந்த மாதிரி காலைல 2 மணி நேரம் பயிற்சி எடுப்போம், சாயந்தரம் 2 மணி நேரம் பண்ணுவோம், இப்படி ட்ரெயின் பண்ணீங்க. எவ்வளவுதான். அப்போ அது ஓடிட்டு இருக்கிற குதிரை தான். திமுக வந்து இன்னைக்கு நேற்று 2021 அதிமுக தோத்துருந்தா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கும்? திமுக தானே ஆட்சிக்கு வந்திருக்கும். திமுக தோத்தா எந்த கட்சி? இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? அதிமுக இல்லாமல் இன்னொரு கூட்டணி உருவாக முடியாதுன்னு சொல்றோம். இன்னைக்கு இன்னொரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப இன்னைக்கு அதிமுக பலமா தானே இருக்கு. 6 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில் இல்லாட்டா கூட. அப்ப நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு நான் ஐடியா கொடுத்தேன்னு அர்த்தம். நீங்க ஐடியா கொடுக்குறீங்க, அதை வந்து இவர் வேலு வந்து வேலு வந்து ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை ஏற்கலாமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கிற திறன் திருமாவளவனுக்கு உண்டு. அவர் இந்த இடத்துல இதை எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் இழப்பில்லை. எப்படி அது விஜய் தான் ஸ்டோலன் பண்ணிட்டு போறாரு, ஹைலைட் பண்ணிட்டு போறாரு. விஜய் வந்து அம்பேத்கர் புத்தகத்திட்ட தான் வர போறாரு. அதுல வந்து திருமாவளவன் முன்னாடி தான் பேசணும், விஜய் தான் கடைசி பேசணும், இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அப்ப வந்து திருமாவளவனுக்கு பின்னாடி விஜய் இதுக்கு பேசணும். அப்ப யார் கடைசியா பேசுறாங்களோ அவங்க தான் விஐபிங்கிற ஒரு கல்ச்சர் இருக்குல்ல நம்ம ஊர்ல. அப்ப வந்து அப்ப திருமாவளவனுக்கு அப்புறம் விஜய் பேசினாருன்னு என்னத்துக்கு ஆறுது? அப்ப அவர் வந்து பெரிய ஆளுங்கிற ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். இதை மாதிரி நிறைய கணக்குகள் இருக்கலாம். ஏவேவல் சொன்னது ஒரு காரணமா இருக்கலாம். அதனாலேயே நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. அதுதான் சொல்லுவேன். திருமாவளவனுக்கு அந்த செல்ஸ் இருக்கு. ஏவேவல் சொன்னதை நம்ம எடுக்கணுமா வேண்டாமான்னு. அவர் அதுல பல ஆதாயங்களை பார்க்கிறார். நான் முடிவெடுத்து நான் என்கரேஜ் பண்ணேன் நான் சொல்றாரு. விகடன் நிறுவனத்தை நீங்க தொடருங்க, நீங்களே பண்ணுங்க, விஜய் வச்சே பண்ணுங்க, நான் வரலன்னு சொன்னேன்றாரு. அவருக்கு வந்து ஸோ ஏவவேலு ஒரு கழுத்தை நெரிச்சிட்டாரு, அதனால திருமாவளவன் முடிவெடுத்தாருங்கிறதுல ஏவவேலு அவர்கள் அரசுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறார். அதை கேட்டு பகுத்தாய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் திருமாவளவனுக்கு உண்டு. அப்ப இடைநீக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் திமுக அறிவுரையை ஏற்று அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது. அரசியல் பேசாதீங்கன்னு அவர் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா, அண்ணே நீங்கள் ஒன்றும் சொல்லலை, நீ போய் கலந்துக்கோன்னு சொன்னீங்க, நான் கலந்துக்கிட்டேன். அங்கே ஒரு எக்ஸ்டம்போரில் பேசுனதுனா ஸ்கிரிப்டட் கிடையாது, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லியிருந்தா அங்கே சரியாக இருந்துடும். ஏன் திருமாவளவன் நடவடிக்கை எடுக்கிறாரு ஆதவர்ஜுனா மேலே அப்படின்னா, அரசியல் பேசாத அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கப்புறம் அரசியல் பேசுனீங்க. அப்போ என்னுடைய பேச்சை நீங்கள் மீறினீங்க. நீங்கள் வந்து ரவிக்குமார் விருப்பப்படி நடந்தீங்களா, வன்னியரசு விருப்பப்படி நடந்தீங்களா, ஏவேவல் விருப்பப்படி நடந்தீங்களாங்கிற என்னுடைய கேள்வி இல்லை. என்னுடைய விருப்பப்படி நடக்கலை. உங்களுக்கு ஐ இன்ஸ்ட்ரக்டட் யூ அவர் சொல்கிறார். அப்போ இன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகு நீங்கள் பண்ணீங்கன்னா ஆப்வியஸாக யூ ஹேவ் டு ஃபேஸ் த மியூசிக். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. அப்போ திருமாவளவன் அவர்கள் ஒருவேளை நீங்கள் கலந்துக்கங்க மட்டும் சொல்லியிருந்தாருன்னா ஆதவர்ஜுனாவே கேட்கலாம், சார் நீங்கள் ஒன்றும் சொல்லியேனே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் போனேனே, அங்கே எக்ஸ்டம்பராக பேசுனேனே, அப்படி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் பேசியிருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்.
இவரும் அதை உணர்ந்திருப்பாரு திருமாவளவன். அவர் வந்து அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்றார். அப்ப அது உண்மையா இருந்தா அதை மீறி இவர் பேசியிருந்தா தலைமையை மீறினது தானே. அதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல திமுக வைக்கக்கூடிய டிமாண்டுகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நல்லா போகலாம், 2026லயும் வந்து தேர்தலை ஒன்னா சேர்ந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற டிமாண்டை ஒருவேளை திமுக வைக்கிறாங்களோ, அதற்கு இவங்க அச்சப்படுறாங்க அப்படின்னு இல்ல. வலிமையான கட்சியா நீங்க இருந்தா எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு லாயலா இருங்க, அவ்வளவுதான். ஒரு பேச்சு சொல்றேன், ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சி கூட இருந்தான்னா கூட இல்லாட்டி என்ன, அந்த கட்சி கூட வச்சுட்டு என்ன செய்ய போறாங்க? 38 கட்சி நம்பர் சொல்லி பண்ண போறாங்களா? ஆனா அதுக்காக கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா? அப்படி சொல்லல. அப்படி சொன்னாலும் திருமாவளவன் கேட்க மாட்டார். அவர் வந்து he is waiting for the appropriate time. நான் சொல்லவர், நீங்கள் சொல்லும் போது பேசுறது இல்ல, நீங்கள் சொல்லும் போது கேட்கறது இல்ல. அவருக்கு எப்ப கேட்கணும் தெரியும், எப்படி கேட்கணும் தெரியும், என்ன கேட்கணும்னு தெரியும். புரியுங்களா? என்ன, எங்க, எப்படி, he knows everything. அதனால he is waiting for his turn. அவங்களுடைய டேர்ன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய டேர்ன் நான் பால் போடும்போது நான் பாத்துக்கிறேன். இவர் நீங்க சொன்னீங்களா நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய டிமாண்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது அவங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு திருமாவளவனுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்னு. திருமாவளவனுக்கு தெரியாதா? சரி, திமுகவுக்கு தெரியாதா? அப்ப ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய கட்சியை அவரை சஸ்பெண்ட் பண்ணு, இவரை டிஸ்பெண்ட் பண்ண சொல்லிடுவாங்களா? அவங்க எங்க எக்ஸஸா போகுதுன்னு நினைக்கிறாங்களோ அப்ப அங்க சொல்றாங்க. இவர் எங்க எக்ஸஸா போகுதுன்னு நினைக்கிறாரோ அப்ப அங்க செய்யறாரு. அப்ப இவருடைய நீட இவர் கேட்டு பெறுவாரு. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நீங்க சொன்ன டிமாண்ட் இருக்கவே இருக்குது, அதை பார்த்துக்கூடாது. ஸோ அவருக்கு என்ன நெருக்கடி இருக்குன்ற, இப்போ வந்து கழுத்தை பிடிச்சி யார் நெருக்கி பண்ணா, அவருக்கு ரொம்ப கம்போஸ்டா இருக்காரு. அதை இந்த அரசியல் சூழலை புரிந்து கொண்டா நீங்க அதை உணர முடியும். இப்போ இந்த அரசியல் கேம்ல தாவேகா நுழைந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன மாற்றங்களா இருந்தாலும் மிக முக்கியமான மாற்றங்களா இது எல்லாமே நடக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதனால தாவேகாக்கு எந்த ஆதாயமும் ஆனா பேசு பொருளே இப்போ தாவேகா திமுக தானே மாறி இருக்கு. எப்பயுமே வந்து திரை நட்சத்திரங்கள் வரும்போதும் புதிய விஷயங்கள் வரும்போது ரெண்டுமே இருக்கும். கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்ச போது நீங்க ஞாபகப்படுத்தி பார்க்கணும். எல்லா ஊடகங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். புதிய தலைமுறையில, தந்தி டிவில, நியூஸ் 18 எல்லாத்துலயும் விவாதம் போயிட்டு இருக்கும். 8 மணி விவாதம். அப்ப எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க. விவாதத்துக்கு இடையில கமலஹாசனோட ட்வீட்டை பிரேக் பண்ணுவாங்க. அவர் ட்வீட் போட்டாருன்னு பிரேக்கிங், விவாதத்துக்கு இடையில எதையுமே போட மாட்டாங்க. அவங்க இப்போ இந்திரா காந்தி சித்தப்பீட்டா கூட 8 மணிக்கு அப்புறம் தான் போடுவாங்க. அப்போ வந்து பிரேக்கிங் போட்டுட்டு இருந்தாங்க அவங்க. படாக்கு படக்குன்னு கமலஹாசன் ட்வீட், கமலஹாசன் கோபம், கமலஹாசன் ஆதங்கம், அப்படி ஒரு ட்வீட் போட்டாலே பதறிட்டு இருந்துச்சு. அவர் டிவியை உடைச்சாரு, கண்ணாடியை உடைச்சாரு, எல்லாம் பண்ணார்ல. இப்போ என்னாச்சு? ஸோ முதல்ல திரை நட்சத்திரம், அதுக்கு ஒரு ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக உண்டு. ரெண்டாவது ஒரு புது முகம், அது அரசியலுக்கு புதும், அப்போ ஃப்ரெஷ்ஷாக அவர்கிட்ட நல்லா இருப்பாங்க. அந்த ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்கு. எங்களுடைய கருத்து கணிப்பில் 23% அவருக்கு வந்து காட்டினாங்க. அந்த ஈர்ப்பு நான் உண்மை நான் நம்புறேன். இதை தக்க வைக்கிறாராங்கிறத வந்து 2026 மேலே தான் பார்க்கணும். இன்னைக்கு உள்ள 23 வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு 50 சீட் கிடைச்சிடும், 23% இருக்கு, நீங்கள் அன்னைக்கு போகக்கூடாது. அது வந்து 2026 மே, இது வந்து 2024 டிசம்பர். அந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த இடத்துல கமலஹாசன் மற்றும் விஜய் ஒப்பீடு சரியானதான் நான் கேட்க விரும்புறேன். நான் வந்து அவர் ரஜினிகாந்தோட நான் முதல் நாளே சொன்னேன். அவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனேயே நான் ரஜினிகாந்த் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒன்று, நான் தனித்து போட்டியிட போறேன் அவர் சொன்னது மூலமா கமலஹாசனும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து விஜயகாந்த் வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு. அவர் 2 எலெக்ஷன்ல தனித்து போட்டிட்டு 3 எலெக்ஷன்ல சேர்ந்து வச்சு போனார். அப்படிலாம் ஜெயலலிதா வச்சுக்கோங்க, ஒரு கட்சியில இருந்து. அப்புறம் எம்ஜிஆர், என்னன்னாலும் வச்சுக்கோங்க, வர தானே சொல்ல முடியும். நான் ஏன் ரஜினிகாந்த் இல்லை கமலஹாசன் இல்லைன்னு சொன்னேன்? ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல, இவர் ஆரம்பிச்சார், அதனால ரஜினிகாந்த் இல்லை. கமலஹாசன் கூட்டணியில் சேர்ந்தார், இவர் கூட்டணியில் சேரல, அதனால கமலஹாசன் இல்லை. நாளைக்கு தனித்து போட்டிட்டாரு விஜயகாந்த் மாதிரி. நான் சொல்ல திரையுலக பிரபலங்களுக்காகவே சொல்ல, நீங்க சீமான் மாதிரி சொல்லிக்கலாம், கருணாநிதி மாதிரி சொல்ல, வேற திரையுலக பிரபலங்களுக்காக சொல்ல. நாளைக்கு வந்து விஜயகாந்த் மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன்ல போட்டிட்டாரு, நாளைக்கு இங்கே கூட விஜயகாந்த் மாதிரி இல்ல தனித்து ஆட்சி கொண்டார் எம்ஜிஆர் மாதிரி சொல்லிட்டு போறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் ட்ராக் ரெக்கார்டை வச்சு தானே சொல்ல முடியும். நீங்க ஒரு எம்ஜிஆர் சொன்னா நான் சொல்ல முடியும். நான் ஒரு சிவாஜி கணேசனோ கமலஹாசனோ ஒரு அரசியல் வந்து அவர் வெற்றி பெறல நான் போய் பாட்ட மாட்டேன். இன்னைக்கு பொசிஷன் எங்க இருக்கு? நான் வந்து ஒரு போஸ்ட் மார்ட்டம் பண்றேன். அப்ப உள்ள என்னென்ன இருக்குன்னு நான் பிரிச்சு சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப நடந்த வரைக்கும் இது நீங்க நினைக்கிறீங்க 2 பப்ளிக் பிளேஸ்ல 2 இடத்துல பேசியிருக்கிறார். ஒன்று விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில், இன்னொன்று வந்து வெளியினுடைய நிறுவனத்தில். அப்போ ரெண்டுமே அவருக்கு வந்து பயங்கரமா ஒர்க் ஆயிருச்சு. அது வந்து அந்த வெளிச்சம் கிடைக்கும். நோ சர்ப்ரைஸ். கம்மியாக பேசுறவங்க திடீர்னு பேசுனாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போராட்டம் பூரா பேசிக்கிட்டு இருப்பார், அதை வந்து 4 பேர் கவனிக்காமல் இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் கவனிப்பாங்க, அது வேற விஷயம். அது ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் இவருக்கு எந்த அளவுக்கு ஓட்டா சீட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் 2026 மேலே தான் தெரியும். உங்களுடைய நேரத்தை பயணமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.